திருவாரூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கான ஆய்வுப் பணி குறித்த அரசின் இணையதள தகவல் விவசாயத்தையும் விவசாய தொழிலாளர்களையும் சீரழிக்கும் மத்திய அரசை கண்டித்து மன்னார்குடி அருகே உள்ள ONGC கச்சா எண்ணெய் எடுக்கும் மையத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ONGC நிறுவனம் மூலம் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் பூமிக்கு அடியில் ராட்சத இயந்திரங்கள் மூலம் துளையிட்டு கச்சா எண்ணெய் பல ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய கச்சா எண்ணெய் எடுப்பதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டு நீர் உவர்ப்புத்தன்மை மாறியதன் காரணமாக விவசாயம் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறது. இதுகுறித்து பல்வேறு விவசாய அமைப்புகள், அரசியல் கட்சியினர் கச்சா எண்ணெய் பணியை நிறுத்தி ONGC நிர்வாகம் டெல்டா மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டி பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களின் விளைவாக தமிழக அரசு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது. இதன் காரணமாக ONGC நிறுவனம் புதிதாக எந்தவித ஆய்வு பணியினையும் மேற்கொள்ள முடியாத சட்ட ரீதியான சூழல் உருவானதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் இப்பகுதி விவசாயிகளை ஏமாற்றி மத்திய அரசு அனுமதியோடு ONGC நிர்வாகம் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, பெரியகுடி, திருவாரூர், ஹரிவராசநல்லூர் ஆகிய கிராமங்களில் மீத்தேன், ஷேல் கேஸ், ஹைட்ரோ கார்பன் எரிவாயு ஆய்வு முடிந்துள்ளதாக சட்டவிரோதமாக மத்திய அரசின் எரிசக்தி துறை தனது இணையதளத்தில் பதிவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் மத்திய அரசின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து வரும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்தும் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் விவசாய அமைப்புகளும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மன்னார்குடி அருகே உள்ள தேவங்குடி பகுதியில் இயங்கி வரும் ONGC கச்சா எண்ணெய் எடுக்கும் மையத்தினை அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு ONGC நிர்வாகத்தை வெளியேற வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளின் விவசாய விரோத போக்கை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. டெல்டா மாவட்டத்தில் கடந்த ஆட்சி செய்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் டெல்டா மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் வளமாக அறிவித்து ஏற்கனவே இங்கு இயங்கிய எண்ணெய் நிறுவனங்களை ரத்து செய்யும் நோக்கத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் வளமாக அறிவித்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் மத்திய அரசு டெல்டா மாவட்டத்தில், அது குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை எண்ணெய் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டம், ஷேல் கேஸ் போன்ற திட்டங்களை அமுல்படுத்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அதை தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியதாக ஒரு செய்தி வருகிறது. அப்படி இருந்தால் உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும். அதை டெல்டா மாவட்டத்தை விட்டுட்டு டெல்டா மாவட்டத்தை எடுப்பதை முற்றிலுமாக மத்திய மாநில அரசு கைவிட வேண்டும். ஏன்னால் இந்த பகுதி மக்கள் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள். விவசாயம் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். அதை நம்பிதான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டத்தை டெல்டா மாவட்டத்தில் எடுப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெரும் விவசாயிகள் திரளாக திரண்டு மிகப்பெரிய போராட்டங்களை விவசாய சார்பாக முன்னெடுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.